ஆதிரா ஆதிரா அழாத ஆதிரா, நான் வந்துட்டேன்ல. அப்பா, பொண்ணு தர சீக்கிரம் வீட்டுக்கு வந்து வாங்க, அவங்க நான் கூட்டிட்டு வரேன். நீ பத்திரமா இரு, உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். நீ பத்திரமா தானே இருக்க? அப்பா வேணும், அப்பாவு வேணும். அவங்க எங்க? பொண்ணு துறைய தேடுறா, பொண்ணு துறைய நல்லா தேடுறா. பொண்ணு துறை இருக்குதானடா நீ ஆசைப்பட்ட, உன்னை தேடி உருகுறாடா. இங்க பாரு, நான் கண்டிப்பா பொண்ணு துறையை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்துட்டு, நீங்க நிச்சயமா உங்களை கூட்டிட்டு வந்துருவீங்க. என்ன நம்புறியா? சத்தியமா எனக்கு தெரியும். உங்களை பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்துட்டு, நிச்சயமா அப்பாவும் பொண்ணுத்தையும் வந்துருவாங்க. எனக்கு தெரியும். ஆதிரா என்ன நம்புறாளா? கட்டாயமா கட்டாயமா நீ என்ன நம்புறியா? ஆமா, ஆனந்திய வச்சு அவளை நீங்க உண்மையா நேசிக்கிறீங்க, அவளுக்கு பக்கபலமா இருக்கீங்க, அவளை ஊரறிய கௌரவமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவளுக்கு பாதுகாப்பா இருக்கீங்க. நீங்க நிச்சயமா நல்லவர்தான். எப்போ நீங்க ஆனந்திக்கு இவ்வளவு பக்கபலமா இருந்தீங்களோ அப்பவே எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப நல்லவர் தானே. தன்னை நம்பி வர பொண்ணு கைவிடாம அவளை கௌரவமா காப்பாத்தணும்னு நினைச்சீங்கல்ல, அப்பவே எனக்கு உங்க மேல நம்பிக்கை தான். அது மட்டும் இல்ல, பொண்ணு தரணும் உங்களுக்கு உசுரு. அது மட்டும் இல்ல, அப்பாவுக்காக நீங்க எந்த எல்லைக்கு போவீங்கன்னு எனக்கு தெரியும். உசுரே போனாலும் எங்க அப்பாவை காப்பாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு யாருக்கிட்டவே இந்த நம்பிக்கை உண்டு. ஆதிரா, நான் சும்மா உங்களுக்கு கடுப்பேத்த தான் கிண்டல் பண்ணுவேன். மத்தபடி நீங்க அப்பா மேல வச்சிருக்க பாசத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். கூட பிறந்தவன் இல்லாத குறைய நீங்க தீர்த்துருவீங்க. ஆனந்தி பாத்தீங்களா? இல்ல, இனிதான் போறேன். இதான் நான் உங்க மேல வச்ச நம்பிக்கை. ஐயா புள்ள எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தீங்களே, ஜெயில இருந்து வந்த உடனே தான் விரும்புற பிள்ளைய பார்க்க போவாம தன் ஆளாக்குன ஐயாவோட பிள்ளைய பார்க்க வந்தீங்களே, அங்க இருக்கு உங்க நன்றி விசுவாசம். இப்ப உங்க மேல எனக்கு நம்பிக்கை வராம இருக்குமா? ப்ளீஸ் சீக்கிரம் அவங்களை கண்டுபிடிங்க ப்ளீஸ். சீக்கிரமா பொண்ணு தெரியும் ஐயாவை நான் கூட்டிட்டு வரேன். இனி நான் கவலைப்பட மாட்டேன், இனி நான் தைரியமா இருப்பேன். இது சாப்பிட்டியா என்ன? இல்ல, ஏன்? அப்பாவும் இல்ல, உசுரா நினைச்சவரும் இல்ல, எப்படி சாப்பிட முடியும்? கவலைப்படாதீங்க, நீங்க போங்க, இனி நான் சாப்பிடுவேன். அதான் நீங்க வந்துட்டீங்களே. நிச்சயமா நான் பொண்ணு தெரியோட ஐயாவோட நான் வருவேன். நீ நிம்மதியா சாப்பிடு. ஓ ஓ ஆதிரா, நான் பாத்துக்கிடுறேன், ஐயாவோட தான் நான் வருவேன். அப்புறம் அவங்கள பார்த்தா காத்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. சரி, இத அவன் கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவா. ஓ வாயால கேட்கணும் தானே இத்தனை நாள் ஆசைப்பட்டான். சரி, நானே பார்த்துட்டு வரேன். சரி, இனி அவங்க வந்துருவாங்க, எனக்கு தெரியும். அப்பா, இனி அவங்க வந்துருவாங்க. ஒத்தில்லாலங்கடி வேலையில இங்க வச்சுக்கிட்டா வாளை மொட்டை நறுக்கிடுவேன். எங்க குடும்பத்தை பழி வாங்க பதுங்கி இருந்திருக்க. கிஷோர் மேல எப்படி கை வச்சியா, அதுக்கு அடுத்து நீ எங்க கை வைப்பன்னு எங்களுக்கு தெரியும். ஒன்னால இல்ல, அப்பனால கூட இந்த ஹோட்டலை மூட முடியாது. என்னென்ன பண்ணணுமா அத்தனையும் பக்கவா பண்ணிட்டா எங்க பொண்ணு தர. அவ எதுக்கு இவங்க குடும்பத்தை காப்பாத்துறதுல இவ்வளவு மும்பரமா இருக்கா? இதுக்காகவே விசாகப்பட்டினது இங்க வந்திருக்கான். இந்த குடும்பத்துக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? உங்களெல்லாம் எப்படி நடுத்தருவுக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். பிசினஸ் பண்றேங்கிற ஆணவம் பொம்பளைய அடக்குடக்கமா இருக்க தெரியாது. நான்லாம் பேச மாட்டேன், அடிச்சேன்னு வச்சுக்க வெளியில தலை காட்ட முடியாது. போடா. ஹேய், இந்த ஏ ஓயினா மூஞ்சி போறேல பேத்துறேன். அதுக்காக நீ இப்ப பேசுனதுக்காக நான் விட்டுட்டு போறேன்னு இல்ல, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு வசமா இருக்குன்னு அர்த்தம். என்ன ஒரு ஆணவம்? சம்பாத்தியம் பண்றேங்கிற ஆணவம் இல்ல, நான் சம்பாத்தியம் பண்ணுறேங்கிற தன்னம்பிக்கை. ஆணவத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படியே ஆணவமா இருந்தாலும் அதுல எந்த தப்பும் இல்ல. சொந்த கால்ல நிக்கிறவங்களுக்கு எப்பவும் ஒரு தனி ஆணவம் இருக்கதாண்டா செய்யும். ஒன்ன மாதிரி ஊரடிச்சு ஒளையப்பட்டு நம்ம சம்பாத்தியம் பண்ணல. இவ்வளவு சொத்து சுகம் இருந்தும் கூனி குறுகி போறியே, காரணம் நீ உன் சொந்த கால்ல நிக்கல, ஊரடிச்சு ஒளையப்பட்ட பணம். நாங்க ஒத்த ரூபா சம்பாத்தியம் பண்ணாலும் சொந்த உழைப்புடா. கௌரவமா தான் இருப்போம், ஆணவமா தான் இருப்போம், திமிரா தான் இருப்போம். இருடா, உன்னை பத்தி நோண்ட நோண்டதுன்னு நிறைய ரகசியம் வெளியில வருது. இரு, உனக்கு உங்க அப்பனுக்கு இருக்குது. ஏய், பொம்பளைங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, போவியா? பொம்பளை, அந்த பொம்பளைக்கு தானடா நீ உங்க அப்பனும் பயந்து இருக்கீங்க. ஏய், கொத்துன கோலவலை கடிச்சு துப்பிடுவேன். பொம்பளை நான் அசால்ட்டா சொல்றேன். இல்ல அன்னைக்கு ட்ரெயினிங்
இப்படி இருங்கன்னு உங்களுக்கு ட்ரைனிங். நீங்க ஊர் முழுக்க பரப்பிட்டு கிடக்கீங்க. உருப்படும், நாடும் ஊரும் உருப்படும். உன்ன மாதிரி ஈனப்பையில இருக்க இடத்துல இப்படி இருக்கிறதாண்டா எங்களுக்கு நல்லது. ஆமா, ஊரு உலகம் எல்லா பக்கமும் பரப்புவா. உன்னால என்ன பண்ண முடியும்? இத்தனை வருஷம் உங்க அம்மாவை அடிமையாக்குனியே, எத்தனை பேர் இப்படி அடிமையாக்கி வச்சிருக்க சொல்லு பாப்போம். உங்க அம்மா மட்டும் தானே அவளை வைக்க முடிஞ்சது. உங்க வீட்டுல வேலை செய்றாங்க பாரு, அவங்க கிட்ட கூட நீ இந்த அடிமைத்தனத்தை காட்ட முடியாது. ரெண்டு டிலேட் கொடுத்துருவாங்க. நாங்க படிக்க சொன்னோம், தன்னம்பிக்கை இருக்க சொன்னோம், அதை பரவச்சு நீ அடிமைத்தனத்தை காட்டுன. அதான் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குது. இதான் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள வித்தியாசம். நல்லது மெதுவா தான் பரவும், ஆனா பரவுச்சின்னு வச்சுக்க காட்டு தீ மாதிரி சும்மா பத்திக்கிட்டே எரியும். கெட்டது வேகமா பரவும். கொஞ்சம் போல நல்ல சீடடி பரப்பி விட்டான்னு வச்சுக்கோயே, புஷ்வான மாதிரி புஷ்ஷுன்னு போயிடும் உன் கெட்ட சிந்தனை. இனி அது திருந்துங்கடா. சை, பாசத்துக்கு அடிமைத்தனத்துக்கு வித்தியாசம் தெரியலல்ல? உங்க அம்மா கிட்ட உன்னை பிடிக்குமான்னு கேளு பா. சை, இந்த அன்னக்கிளி வீட்டுல சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. எது பேசினாலும் திருண்டுக்க வேண்டாம் பேசுது. அந்த பொடி பயில்வ அவள கூட அப்படிதான் பேசுறானுங்க. பொண்ணு தர எதுக்கு இந்த குடும்பத்தை காப்பாத்துறான். ஆரம்பத்துல இருந்தா இந்த குடும்பத்தை காப்பாத்துறான். அதே நேரத்துல கிஷோர் என்ன பண்ணாலும் பொறுமையா போறான். என்ன 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 அத மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அன்னைக்கிளி குடும்பத்தை தரமட்டமாக்கிறலாம், அதே நேரத்துல இந்த பொண்ணு தெரிய இருக்கடம் தெரியாம ஆக்கிறலாம். ஏன் காப்பாத்தனா, எதுக்கு காப்பாத்தனா, அவன் யார பழி வாங்குறான்? ஐயோ, ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. நம்ம அப்பா வேற பல ரகசியத்தை மறைக்கிறாரு. புள்ளக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே. எனக்கு தெரியும், நீங்க சீக்கிரம் வெளியில வந்துருவீங்க. அன்னைக்கு உங்களை அப்படி விட மாட்டாங்க. எனக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க, நீங்க நிச்சயமா திரும்பி வருவீங்க. ஆனந்தி, ஆனந்தி. ஆமா, நான் எதுக்கு வெளியில நின்னு கூப்பிடணும்? தைரியமா உள்ள போவேன். உள்ள இருக்கிறது ஏன் ஆனந்தி, எனக்கு சொந்தமானவா. நான் எதுக்கு யாரோ மாதிரி வெளியில நின்னு பாக்கணும்? உள்ள வாரேன், உள்ள வந்தே பாக்குறேன். உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி உள்ள வந்தே உன்னை பார்க்க வருவேன். யார் தடுக்கிறான்னு பாப்போம். ஆனந்தி, ஏன் ஆனந்தி, ஏன் ஆனந்தி, ஏன் ஆனந்தி, ஏன் ஆனந்தி. அடுத்து பாருங்க, அப்ப தெரியும். என்ன வாய்ப்போன்னு கத்துவாவ அமைதியில நிக்கிறாங்க. என்னவா இருக்கும்? எதுவும் பிரச்சனையா? இல்ல ஒரு இந்த மாப்பிளைக்கே பொண்ணை கொடுத்துருன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? என்ன அமைதியில இருக்காங்க? மீனாக்காவும் என்னமோ சொல்ல வந்தாங்களே, என்னமோ நடந்திருக்க. இங்க பாருங்கம்மா, உங்களை அவமானப்பட்டதுக்காக நான் இப்படி பண்ணல. அவ ஐயா ஆனந்தி உங்க புள்ளதான். அவ கடைசி வரைக்கும் உங்க புள்ளதான். ஆனா அவ எனக்கு சொந்தமானவா. உங்களுக்கான உரிமை நான் தட்டி பறிக்கவும் மாட்டேன். அந்த உரிமை எனக்கு கிடையாது. அதுக்காக ஏன் உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாது. அவ ஏன் ஆனந்தி, பயப்படாதீங்க. நான் இப்ப அவளை பார்க்க தான் வந்திருக்கேன், கூட்டிட்டு போக்கில்ல. உங்க சம்மதம் இல்லாம ஒரு நாள் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். நீங்களே மனம் வந்து அவளை என் கையில கொடுக்கற வரைக்கும் என் நிலையில கூட அவன் மேல படாது. நான் அவளை பார்த்துட்டு போறேன். ஆனந்தி, என்ன என்ன வா. கிட்ட பேச மாட்டேன். சாரிமா, சாரிண்ணா, என்னால வர முடியாத சூழ்நிலை. அதா பரவாயில்ல, ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு. அப்படியா? சரி, எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐயோ, நம்ம ஜெயிலுக்கு போனது வச்சதெல்லாம் இவளுக்கு தெரியுமா என்ன? சரி, நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? இல்ல, வேண்டாம். இல்ல, நீங்க ஏதாவது சாப்பிடுங்கல. உன்னை பார்க்கணும் போல இருந்தது. நான் வந்து எதுவும் சொல்ல வேண்டாம். இப்ப என்ன பார்க்க வந்தீங்கல்ல, அதே போதும். எவ்வளவு புரிஞ்சு நடக்கா. ஏன் நான் சொல்றேனே, வேண்டான்னு சொல்றேன்ல. அவ்வளவு நம்பிக்கையா? நம்பிக்கை இருந்தாதாங்க காதல் உண்மையா இருக்க முடியும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருந்த போய் தான் உங்க மேல எனக்கு காதல் வந்தது. நம்பிக்கை தான் காதலே, காதல் தான் நம்பிக்கை. உங்க மேல எனக்கு நம்பிக்கை, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை, அதுதான் அன்பு. உண்மையிலே நீ எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்னமோ புண்ணியம் பண்ணிருக்கேன். இல்லனா இப்படி ஒருத்தி எனக்கு கிடைப்பாளா? எத்தனையோ வலி வேதனை இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே எல்லாம் பஞ்சா பறந்து போயிருது. உன் சிரிச்ச முகத்தை பார்த்த உடனே என் மனசுல 1000 பட்டாம்பூச்சி பறக்குது. சரி, கவனமா இரு. நான் முடிஞ்ச நாளைக்கு வந்து பாக்குறேன்.
இல்லைன்னா நாளை கழிச்சு வந்து பாக்குறேன். இப்பதானே வந்தீங்க. இருந்தாலும் உங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. நான் வந்து பேசுறது தப்புதான். ஆனா எனக்கு ஒண்ணு பார்க்கணும் போல இருந்தது. கண்ட இடத்த வச்சு பார்க்கறத விட உரிமையோட வீட்டு வந்து பார்க்கறது தப்பு இல்லைன்னு நினைச்சேன். சரிங்க, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மா வீட்ல அம்மா இருந்தாங்களே. பார்த்தேன். பாத்தீங்களா? அம்மா ஒண்ணும் சொல்லலையா? இல்லையே, ஏன் எதுக்கு? அது ஒண்ணு இல்லைங்க. சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. இங்க ஏதாவது சாப்பிட்டு போறீங்களா? வேண்டாம், நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு. கூடிய சீக்கிரம் உங்க அம்மா பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிங்க. அதுக்கு முன்னாடி கிஷோருக்கும் தேன்மொழிக்கும் அப்புறம் பொண்ணு துறைக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம் பண்ணிட்டோம். அடுத்த முகூர்த்தத்துல நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். இருந்தா உங்களை மாதிரி தாங்க இருக்கணும். ஏன்? நமக்கு இவ கிடைச்சாலா கல்யாணம் பண்ணிட்டு போனோமா வாழ்ந்தமான்னு இல்லாம உங்களை தம்பியா நினைச்சவருக்காக அவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்க பாருங்க. இதுல இருந்தே தெரியுங்க நீங்க ரொம்ப நல்லவருனே. உனக்கு சில விஷயங்கள் தெரியாது, தெரியும் போது உனக்கே புரியும். அவன் கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏங்க இப்ப கல்யாணம் பண்ணு கட்டாயமா? எனக்கு நீங்க, உங்களுக்கு நானும் முடிவாய் போச்சுது. அதுக்கப்புறம் என்ன? இந்த நம்பிக்கையான வார்த்தை தான் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நம்பிக்கையிலே நான் பல வருஷம் காத்துட்டு இருப்பேன். சொல்லி வை நம்ம அம்மா கிட்ட, சீக்கிரம் மனசு மாறுங்கன்னு. ஏங்க அவங்க எனக்கு தானே அம்மா. எனக்கு அம்மா இல்ல, உங்க அம்மா தானே எனக்கும் அம்மா. அதான் அப்படி சொன்னேன். ஏன்? நீங்க தாராளமா அம்மானே கூப்பிடலாம். சரி, நான் கிளம்பட்டா? உங்க அம்மா வெளியில லைத்து நெருப்ப கட்டிட்டு இருப்பாங்க. இந்த கொசர் பிடிச்சவன் உள்ள போயிருக்கான், ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு. யாரும் இருந்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க. சரி, நான் வரேன்னா. சரிங்க. டாடா. வந்துட்டு பத்தியா? டாடா டாடா. டாடா செல்லம். எனக்கு கால்ல வெண்ணி ஊத்துற மாதிரி பறந்துட்டு நிக்காங்க. எங்கேயோ போவாங்களா இருக்கும். அட அம்மா, அம்மா உங்கதான் நிக்காங்களா? பயப்படாதம்மா, அப்படி ஒண்ணும் ஒப்பெல்லாம் ஓடி போய மாட்டேன். நானே ஓடி போய் நினைச்சாலே இவர் கூட்டிட்டு போக மாட்டாரு. ஏமா சொல்ல மாட்டேனே, உன்னை அம்மான்னு தான் கூப்பிடுவாராம். நீ ஒரு ரவுடி பையில கூட்டு வந்திய, அவன் எப்படி சொன்னா உன்னைய பொம்பளை கும்பலன்னு பேசினான். பார்த்தலாமா? நீங்க நடந்தது மட்டும் நான் அவட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, அவன் இப்ப உசுரோட இருக்க மாட்டான். ஆனா இவருக்கு அந்த கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன். நீயும் சொல்ல வேண்டாமா? அவர் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். ஃபீல் பண்றியா? ஒரு விதத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஈஸ்வர் எல்லாத்திலிருந்து வெளியில வந்துட்டாருன்னு. இனி சந்தோஷமா உங்களுக்கு கழுத்தை நீட்டுவேங்க. இததானே எதிர்பார்த்தேன். இததான் நான் இருந்து உங்ககிட்ட சொன்னேன். நீங்க இதை முறைய செஞ்சிருந்தா நம்ம எப்பவுமோ கல்யாணம் பண்ணி புருஷன் நட்டியா வாழ்ந்திருக்கலாம். சில சம்பவங்கள் நடந்ததானே சில மனுஷங்களுக்கு புத்தி வருது. பரவாயில்லங்க, காலம் கடந்து வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். சரி, வெளியில பாதுகாப்பா இரு. போகும்போது வரும்போது நம்ம வீட்டாளுக்குள்ள யாரையாவது கூட வச்சுக்க. சரிங்க. எப்படின்னா வரதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி காத்துக்கிட்டே இருப்பேன். இப்பதான் எனக்கு உங்க மேல அதிகமான காதல் இருக்கு. வர்ணிக்க முடியாத, சொல்ல முடியாத அளவுக்கு காதல் இருக்கு. இந்த சந்தோஷம் எனக்கு போதுங்க. இப்ப கடைசி உங்க தோல்ல சாஞ்சிருக்கேனே, இந்த நினைவுகளோட நான் வாழ்ந்துருவேன். தேன்மொழி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. உன்ன மாதிரி ஒருத்தி வச்சுக்கிட்டு தான் நான் எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கேன் பாரு. அது அப்படி இல்ல, கூட நட்பு தான் இந்த அளவுக்கு உங்களை மாட்டி விட்டுருக்கு. பெரியவங்க எதுக்குங்க பார்த்து பார்த்து சொல்றாங்க, நல்ல விஷயத்த பேசுங்க, நல்லதை பாருங்க, நல்லதை மட்டும் செய்யுங்கன்னு எதுக்கு சொல்றாங்க? கேடான நட்பு இப்படிதாங்க வந்து முடியும். உண்மைதான். என்ன விக்ரம் சன்னடி வந்துருவான்ல? விக்கி வெளியில போயிருக்கால, சொட்டை எண்ணி உள்ள தள்ளிடுவான். சரிங்க. அப்புறம் பொண்ணு தர? அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. பொண்ணு தரைய பார்த்து சொல்லிட்டு போனா அவர் இன்னத்துக்கு உங்களை எப்படி காப்பாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. என்ன சொல்ற? ஏங்க நீங்க பண்ணது அத்தனையும் அவருக்கு தெரியும். இன்னும் இத்தனை நாள் உங்களை மாட்டியே விட மாட்டேங்கிறாரு. இப்பவும் பாருங்க, நீங்களே தான் சரணடைந்தீங்க. அவர் உங்ககிட்ட வந்து எதுவுமே சொல்லல, உங்களை மிரட்டல. எனக்கு என்னமோ ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்க. ஏதோ வச்சு சொல்ற? நீங்க ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு கெடுதல் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எறும்புக்கு கூட கோவம் வந்திருக்கும், ஆனா அவருக்கு வரலையே. நீங்க அதை யோசிச்சே பார்க்கலையா? உன்ன மாதிரி நான் புத்திசாலி இல்ல. போங்க, இந்த நேரத்துல கூட உங்களுக்கு காமெடின்னு. உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு தேன்மொழி. ஃபீல் பண்ணாதீங்க, நிச்சயமா நீங்க சீக்கிரம் வெளியில வந்துருவீங்க. நம்ம எல்லா பிடிச்சிருந்து வெளியில வந்து சந்தோஷமா இருப்போங்க. நீ இப்படி ஆதலா பேசுறதே எனக்கு தன்னம்பிக்கை தைரியத்தையே கொடுத்தது. வேற ஒண்ணு பண்ணலாம். என்ன? இப்பமே என் கட்டுல தாலி கட்டுறீங்களா? தேன்மொழி, ஆமா. உன்னை புரிஞ்சுக்காத பாவியாவே இருந்துட்டேன்னா இப்படி ஒரு நல்லவ கூட வாழ்னு ஆசைப்பட்டுட்டு நான் அயக்கனா இருந்திருக்கேன். ஐயோ, இப்பவும் சொல்றேன், நீங்க நல்லவர் தாங்க. குடும்பத்தையும் தன்னை நம்பி வந்தவளையும் நல்லா பாத்துக்கிடுவீங்க. எல்லா மனுஷனுக்கும் குறை இருக்கு.
இருக்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்த ஒரு சின்ன குறை, கூடாத நட்பு. அது ஒரு சின்ன மிஸ்டேக் தான், பாவமும் இல்ல தவறும் இல்ல. தெரிஞ்சு யாத்தி பழகுறது இல்லையே. அவன் ஃப்ரெண்டுங்கனால அவன் செய்யறதெல்லாம் உங்களுக்கு சரியா பட்டிருக்கு. அது உங்க மிஸ்டேக் இல்ல. அதை தவற பயன்படுத்தினா அவன் மிஸ்டேக். அவன் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான், நீங்க ஏமாந்துருக்கீங்க, அவ்வளவுதாங்க. உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சி வேண்டாம். நீங்க உண்மையிலே இன்னைக்கு தப்பு பண்ணிருந்தா அன்னைக்கு எத்தனைக்கு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிருப்பாங்க. இன்னத்துக்கு உங்களை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திருப்பாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அவங்க பொறுமையா இருக்காங்கன்னா நீங்க செஞ்சது சின்ன தவறு, அவ்வளவுதான். தெரியாம செஞ்ச தவறு. தேன்மொழி, என்ன பெத்தவங்க, என் கூட பிறந்தவங்க, என் வீட்டுக்கு வாழ வந்த என் அண்ணி மாதிரி, என் வாழ்க்கை துணையா வந்த நீ எல்லாருமே நல்லவங்களா இருக்கும்போது நான் இப்படி இருந்திருக்கேன் தேன்மொழி. எனக்கு இப்ப நம்ம குடும்பத்தோட வாழணும்னு ஆசையா இருக்கு தேன்மொழி.